ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் எம்பி. நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் காப்பிரைட்டில் இருந்தங்காட்டி நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. நானும் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் கொஞ்சம் வீடியோ கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது மாதிரி வீடியோ எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் ப்ளஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இப்போ அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போகிறங்காட்டி நான் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை நான் போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தெரியல அப்படின்னா இங்கே போய்ட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இந்த இடத்துல மூணாவது இது கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி ஆட் பண்ணுறதுனா ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை ரைட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று டைப் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா சிறு ஊஞ்சல் உந்தன் கரமோ அப்படின்றது பேசிக்காக லிரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு சிறு ஊஞ்சல் உந்தன் கரமோ. ஓகே, மிக்ஸ். எஸ், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணிட்டு கலர் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். எனக்கு பிளாக் கொடுத்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபாண்ட் கொடுத்துருவேன். அது ட்ரையாட் 1997 அப்படின்ற ஃபாண்ட் கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்த லிரிக்ஸை டைப் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா கலர் வேறு கொடுத்துக்கிறேன், ரெட் கொடுத்துக்கிறேன். ரெட் கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டை மாற்றிட்டு நான் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கொடுத்துருக்குற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இமேஜை செலக்ட் பண்ண முன்னாடி இந்த அதாவது இந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட்ஸ் கேட்கும். காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. பேக் நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎன்ஜி எடுத்தீங்களா அந்த இமேஜில் போய்ட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இதை கொடுத்துட்டு பேஸ்ட் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா, பேஸ்ட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது லிரிக்ஸ் சேம் அதே மாதிரி தான். நான் லிரிக்ஸ் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது அதே சேம் எஃபெக்ட் தான். இந்த பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா பாதி தான் வரும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எஃபெக்ட்ஸ் போய்ட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் போய்ட்டு உங்களுடைய இதுக்குள்ளே போய்டுங்க. போய்ட்டு உங்களுடைய லிரிக்ஸ்குள்ளே போய்ட்டு இதை போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு திருப்பி போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் மேலே இருக்கிற ஃபாண்ட்டுக்கும் இதே மாதிரி கொடுத்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெகுலராக ப்ளஸ் அதாவது இது ஃபோட்டோவே மறுபடியும் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரெகுலராக இந்த மாதிரி 30 செகண்ட் மட்டும் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ ஓப்பன் போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பை பாய்.